ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இது நீண்ட நாள் கனவுனே சொல்லலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடும். டிஜே மினி ப்ரோ ஃப்ளைமோர் காம்போ இதுதாங்க நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? வாங்க. மேல ஒரு கிளாஸ் லேயர் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு லேபிள்லாம் எதுவுமே போடல, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட் யூசிங் ஸ்மார்ட் ஃபோன் பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ். ஓகே, அதை வீடியோ கொடுத்துருக்காங்க, டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க, எப்படி கிம்பலுக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சிசருக்குனா வேலையே இல்லை. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேக். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு டேகோட கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். ஓகேவா, என்னென்ன இருக்கு அப்படின்றத. இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதான் முதல்ல நம்ம ட்ரோன்னு ஒன்று வாங்குறோமே. இதோட ப்ரைஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். டேக், அதன் பிறகு இங்கே ஒரு டேக் ஒன்று போட்டிருக்காங்க. ஜிப் எங்கே இருக்கு? இந்த இருக்கு. எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோன்னு ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RC2 கண்ட்ரோலர் வேற லெவலாக இருக்குல்ல, அப்படிக்கா போய்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இருக்குது இதில், ப்ளஸ் ஒரு பேட்டரி இல்லை, அதாவது சார்ஜ் பண்ணும்ல பேட்டரி, அந்த பொருள். அப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேற எதுவும் இருக்கா? மெயின் பிக்சர் இப்போதாங்க வராரு வெளியே. ட்ரோன், இவர் தாங்க ஹீரோ. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ஒரு கை சைஸ் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எல்லா ஷூட்டிங் எடுக்க போகிறோம். ட்ரோன் ஓகே. மற்றபடி பேக்கில் வந்து ஒன்றும் இல்லை கைஸ், முடிஞ்சு. பேக் அப்படி தூக்கி ஓரமாக வச்சிரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறக்கைகள், ட்ரோன் பார்க்க தேவையான அந்த ரெக்கைகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3A 3B இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குங்க. இந்த பாக்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்ப்போம் லேட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள ஏதோ பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் இருக்கும். என்னவா இருக்கும்? என்னங்க போங்க, ஒண்ணுமே இல்லை இந்த பக்கம். சும்மா மேல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதாக கொடுத்துருப்பாங்க போல. ஓகே ஓகே, இந்த பாக்ஸில் உள்ளதையும் பார்த்துட்டோம். அப்படி ஓரமா இருக்கட்டும் இந்த பாக்ஸ். இப்போ இந்த மேனுவல் புக்கு கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். இது என்ன அப்படின்றத பார்த்துரும். இதை வந்து அந்த பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினா தான் வந்து எடுக்கலாம். ஓகே, பாக்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்களேன். என்ன இருக்குன்னு உள்ள பார்த்துரும். ஓகே, இங்க இருக்கு ஓப்பன். என்டி ஃபில்டர், அதாவது நம்ம தேவையான கலர்ஸ், அதாவது ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. இது வந்து ஃபில்டர்னு நினைக்கிறேன். அந்த கேமராவுக்கு முன்னாடி மாட்டக்கூடிய என்டி ஃபில்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த எப்படி சொல்ற, நைட் டைம் மாதிரி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஈவினிங் டைம் இருக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வரும்ல, அந்த அதுக்காக உள்ளதான். போக போக நம்ம இதை பார்ப்போம், இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சூப்பரா இருக்கு, பாக்ஸே சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஓகே, இல்லை இப்போ லேட்டாக பார்த்துக்கலாம். ஸ்டிக்கரை அது ஓரமாக போய்க்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரமாங்க, இந்த பொருளில் தான் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன வருது அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலர், RC2 கண்ட்ரோலர்னு சொல்லக்கூடிய, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துடும், இது இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஒரு பேட்டரி வந்து ட்ரோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் வந்து 3 பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி என்டி ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஏ டைப்ல ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் ப்ரொப்பலர் ஏஎஸ் ஷோ இன் தி இமேஜ் கொடுத்துருப்பாங்க, மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து இந்த ட்ரோன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா விங்ஸும் எல்லாத்துக்கும் செட் ஆகாது, ஏ விங்ஸ் மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா, இல்லை அது அங்கே தான் போகணுமான்னு தெரியல, போக போக பார்ப்போம். அதில் 3 ப்ளஸ் வந்து பியில் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா விங்ஸ். அதன் பிறகு ஒரு யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ட்ரோன், இது தாங்க வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைமோர் காம்போவில் வருது நமக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ RC2 கண்ட்ரோலர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் தானே. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். சூப்பரா இருக்குல்ல? வா, இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துட்டே. ஓகே, இது என்னங்க கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. C2 C1 இங்கே பாருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, ஏதோ திருவுற மாதிரி, இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, இந்த பக்கம் டாட் கொடுத்துருக்காங்க. ஏரியல் கொடுத்துருக்காங்க. அண்டனாவா எப்படி என்னன்னு தெரியல இது. எப்படியும் பண்ணிக்கலாம் போல. ஓகே, எங்கடா இதை காணோம்? இந்த கீழே இருக்கும்ல, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம வந்து எந்த சைடு வேணா போட்டுக்கலாமா? இந்த பக்கம் போடணுமா? ரைட். ஓகே, கண்ட்ரோலர் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. இது என்னது, ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. இப்போ இதுலயும் மெமரி கார்டு, இதுலயும் போடணுமா? SD கார்டு, இதுலயும் SD கார்டு போடணும் போல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கத்துக்குள்ள வந்துருச்சு நமக்கு. ஓகே, அவ்வளோதான், ரெடிங்க. இதை ஆன் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. இப்போ நான் எதுவுமே வந்து பண்ணலை, ஏன்னா வந்து எனக்கு தெரியாது. ஸோ எதுவுமே ஆன் பண்ணல, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா, நம்ம போக போக வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நாம ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவோம். அதுதான் சேஃப்டி. ஓகேங்களா, ஏன்னா பெரிய அமௌண்ட், அதனால. ரைட், ஓகே, இதை அப்படியே வந்து டிசேபிள் பண்ணிவிடும் மறுபடியும். ஓகேப்பா, லேட்டா பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை தொலைச்சினாலும் பிரச்சனை. நல்லா வாய்டா, இக்கடா போய் விழுந்தது, சொல்லி முடியல பாத்தீங்களா. நல்ல வாய். ரைட், ஓகே. இதை வேற பின்னாடி கொடுத்து வச்சிருக்கான், என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏதோ முன்னாடி இதுலயே மாட்டி வச்சிருந்தா என்ன. ரைட், ஓகே. தப்பு. இதான் ரைட். இதான் ஃபர்ஸ்ட் இது வரும், அதன் பிறகு மேல இது வரும். ஓகே, டன். ஓகே, எஸ். இதை வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சார்ஜிங்னா இருக்கு, சார்ஜ்னா போடணும், போட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே உள்ள வச்சிடறேன், பாத்துங்க, மறுபடியும் பாத்துங்க. ஓகே, அப்படி வைப்போம். சார்ஜ் போடுவோம்ல, சார்ஜ் அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஓப்பன் பண்ண போறது அந்த ஒரே நேரத்தில் 3 பேட்டரி சார்ஜ் பண்ணும் பாத்தீங்களா, அந்த அது பேர் என்னது, என் பேர் தெரியல. அடாப்டரா, நம்மளா அடாப்டர்னு தான் சொல்லுவோம். அந்த கேஸ். ஓகே, பாத்தீங்கன்னா என்ன எப்படி எடுக்க முடியல, கிளிக் பண்ணி எடுக்கணுமா? இல்லை அப்படி கிளிக் பண்ணி தாங்க எடுக்கணும். கிளிக் பண்ணி எடுக்கணுமா என்னன்னு தெரியல. ஓகே, பேட்டரி சைஸை பார்த்துங்க. ஒரு பேட்டரியோட சைஸ் தான். ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 52 நிமிஷம் பறக்கும் சொல்லியிருக்காங்க. தெரில நமக்கு எப்படின்னு. என்னாச்சு, பேட்டரி வைக்கிறத கூட ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். உடஞ்சிருச்சா தெரில. அடுத்த பேட்டரி அப்படியே வச்சிடறோம் உள்ள. ஏன்னா சவுண்ட் வரல இது, அது மாதிரி. ஓகேவா, இதுல ட்ரோன்ல ஒரு பேட்டரி இருக்கு, அதை எடுத்துட்டு அதை வச்சிருவோம். இதை என்டி ஃபில்டர் தான் பார்த்துட்டீங்களா, ரெக்க பார்த்துட்டீங்க.
ஓகே, மெயின் பிக்சர் ட்ரோனுக்கு வந்துடும். ட்ரோன் எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஓகே, சூப்பரா இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அது ஒரு அந்த கேமரா எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எடுக்கிறது? நல்ல வேலை, அப்படியே எடுத்தாலும் வந்துடுதுங்க. அப்படி தானே? ஓ, அப்படி இல்லை, தப்பு 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 பண்ணுறோம் பாருங்க. இதை எடுத்துட்டு அப்புறம் தான் அதை நம்ம எடுத்துருக்கணும். பார்த்தீங்களா? இப்படிதான் கவனக்குறைவாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, சூப்பரா இருக்கான்ல. அது அப்படி ஓரமா வச்சிங்க. இப்ப தெரியறானா பையன் எப்படி இருக்கான்னு? சூப்பரா இருக்கான்ல ஆளு. இப்ப என்ன பண்ணுன்னா அந்த விங்ஸ்ல இருக்கு கொஞ்சம் ரெக்கை, இது ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எப்படி லாக்கு அன்லாக்கு ஒன்றும் புரியலையே இதுல. ஓகே, ஓ இது பின்பக்கமா? இதான் முன்பக்கம், ரைட்டு. இது பின்பக்கம் விங்ஸ். இது எடுக்கலாமா வேண்டாமா? இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? என்ன பண்ண சொல்லிருக்கு? ரிமூவ் தி ஃபோம் ஸ்டிக்கர் பிஃபோர் யூஸ். ஓகே, யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எடுக்க சொல்லியிருக்கான் இந்த இத. ஓகே, அந்த கிம்பிள வந்து ப்ரொடெக்ட் பண்றதா உள்ளது. ஓகே ஓகே, இது இருக்கட்டும். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க கைரோ மோடு. என்ன சூப்பரா இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல ஏபின்னு போட்டு இருந்துச்சுல, அது வந்து என்னன்னு தெரியல. ஆனா மோட்டர் பாருங்களேன், மோட்டர் சைஸ் சின்ன மோட்டரா இருக்கு. இதான் ட்ரோன். இதுலயும் எஸ்டி கார்டு போட்டுக்கலாங்க. எஸ்டி கார்டு இதுலயும் போட்டுக்கலாம், யூஎஸ்பி கேபிள் இதுலயும் போட்டுக்கலாம். ஐயோ ஆன் பண்ணிட்டேனே. ஐயோ ஐயோ, இதாங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சிடுறது. ஆன் பண்ண கூடாது. ரெக்கையெல்லாம் எப்படி வச்சுட்டு யாராவது ஆன் பண்ணுவாங்களா? பைத்தியம் மாதிரி ஆன் பண்ற பாருங்க, உடச்சிட்டு போயிருந்திருக்கும். இப்ப எப்படி எடுக்கணும்? பின் ரெக்கையை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா இல்ல முன்னாடி எடுக்கணுமா? ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. ஃபர்ஸ்ட் எதை எடுக்கணும்? ஓகே ஓகே, இது ஃப்ரண்ட். அடுத்த ஃப்ரண்டையும் எடுக்கிறோம். ஓகே, ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ பேக் எடுக்கிறோம். ஓகே, பேக் எடுத்தாச்சு. ஆன் ஆயிடுச்சு. பறந்து தொலைச்சிடாத. திக்கு திக்குங்குது இங்க பாருங்க. கேமரா பாக்குது பாருங்க. பேட்டரியை கைட்டி எடுக்க ரெடியா இருக்கணும். ஏதாவது டக்குன்னு ஆன் ஆயிடுச்சுன்னா. கிம்பிள் அடுத்து பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல. டடா, எப்படி பாக்குது பாத்தீங்களா? ஓகே, நம்ம வந்து சார்ஜ் போட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, லைட்னா வந்து பக்கவா இருக்கு. இப்போ ஜஸ்ட் உங்களுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி தான் காட்டினேன். எனக்கே பயமா இருக்குங்க. திடீர்னு இது ரெக்கையெல்லாம் ஓப்பன் ஆனே டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து எப்படி ஒர்க் பண்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம எதுக்காக இது ஓப்பன் பண்ணோம்னா, பேட்டரி அப்படியே கைட்டலாமா கைட்ட கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. பேட்டரி அப்படியே கைட்டலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது வந்து அழுத்தி பிடிச்சா இப்போ இருங்க, முதல்ல பறந்துட போகுது. அதனால ரெக்கையை நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். பறந்து இருந்து மேலே எல்லாம் போய் இடிச்சிடாத, டப்புன்னு போய் தொலைஞ்சிரும். எல்லாம் ரெக்கையெல்லாம் டைட்டா இருக்கா என்னன்னு கூட தெரியல நமக்கு.
இது வந்து என்ன பண்றது, பேட்டரியை உருவிடும். அவ்வளோதான், பேட்டரியை உருவியாச்சு. இனிமே என்ன பண்ணுவ நீ? இங்க பாருங்க, பேட்டரி உருணுன்னு பாருங்க, பையன் ஆஃப் ஆகிட்டான். ஓகே டன். நம்ம எதுக்கு இப்போ நான் உருவனா, சார்ஜ் போடுறதா உருவணும், சார்ஜ் போடணும்ல, அதுக்காக. இப்போ எப்படி பண்ணணும், எப்படி எடுத்தோமோ அப்படியே திருப்பி வச்சிருவோம். ஓகேங்களா, ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சார்ஜ் போடுறதா எடுத்து வரணும், அப்படியே வந்து திரும்பி எப்படின்னா பொசிஷன்ல இருந்தோ அப்படியே வச்சிடறோம். ஓ சாரி, இந்நேரம் உடைச்சிருப்பேன், கீழால பண்ணியிருக்கணும். ஆஹா, சென்சார்னா எதுவும் போட்டு தொலைச்சிடாரா? பொண்ணு மாதிரி பார்த்து பார்த்து பார்த்துக்கிறேங்க. இது அப்படியே கீழால தானே பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி இப்படியே பின்னாடியே இழுக்கிறேன் பாருங்க. அதான் இப்படிதான் நடக்கும், மிஸ்டேக் நடக்கக்கூடாது. ஓகே டன். அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் உள்ளது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இல்லை, அதான் ஃப்ளைமோர் காம்போல வரக்கூடிய பொருள்லாம் இதுதான் வரும், பார்த்துங்க. ஓகேங்களா, இந்த என்டி ஃபில்டர் இந்த பாக்ஸ் வந்து உண்மையாலுமே எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. மற்றபடி ட்ரோன் சூப்பராக இருக்குது, பேட்டரிக்கு ஓகே, எல்லாம் அட்டகாசம். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இதாகவே இருக்குது, எப்படா பறக்க விடணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இத்தனைக்கும் இந்த ட்ரோனை ஹேண்டில் பண்ணவே முடியல, ஒரு பொண்ணு மாதிரி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரெக்க உடஞ்சிருமோ, இது உடஞ்சிருமோ, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வாங்கினேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல சொல்கிறேன். இல்லைனா வந்து டிஎம் பண்ணுங்க, இன்ஸ்டாவில் இருக்கேன், இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவேன், எங்கே வாங்கினேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.